அண்மையிலே ஒரு சகோதரருடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டேன். இந்த ஜனாசாவுடைய தகவலை நான் சொல்லுகின்றேன். சில நேரம் இந்த ஊருக்கு கொஞ்சம் சம்பந்தமான ஒரு ஜனாசாவாக இருக்கலாம், இருந்தாலும் நான் அந்த தகவலை சொல்லுகின்றேன். ஜனாசாவிலே கலந்து கொள்கின்ற நேரத்தில் அந்த ஜனாசாவுடைய ஒரு உறவினர், நெருக்கமான ஒரு உறவினர், அந்த சகோதரரோடு நான் ஜனாசாவை அடக்குவதற்காக போய் வருகின்ற நேரத்தில் அந்த சகோதரரோடு பேசி கொண்டு வந்தேன். என்ன நடந்தது, எப்படி இருந்தார், ஏன் இப்படி ஆனது, என்ன திடீரென்று என்ன நடந்தது, நோய்வாய்ப்பட்டிருந்தார், ஆனால் என்ன நடந்தது என்று கேட்டேன். அவர் ஒரு கேன்சர் நோயாளி. அவருக்கு இருந்த கேன்சர் த்ரோட் கேன்சர், தொண்டையிலே கேன்சர். தொண்டையில கேன்சர் இருந்ததுனால தொண்டையுடைய அந்த அந்த வலியுடைய பகுதியில பெரும்பாலான பகுதி அடைக்கப்பட்டுச்சு. நாக்கு வீங்கி நாக்கு அசைக்க முடியாத ஒரு நிலைமை, சாப்பிடுவதற்கு முடியாது. எதையாவது ஒன்று இந்த உலகத்தில் நம்ம சாப்பிடணும் என்ற சகோதரர்களை, நமக்கு பல்லு மட்டுமல்ல முக்கியம், நாக்கு முக்கியம். பல்ல மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால சாப்பிட அல்லாஹ் தஆலா தந்த மிகப்பெரிய ஒரு அருட்கொடை இந்த நாவு என்று சொல்வது. அந்த நாக்கு இல்லைன்னா நம்மளால விழுங்கல, அந்த அடி நாக்கு வேண்டும் அதை விழுங்குறதுக்கு. வளமையாக அப்படித்தான் நாங்கள் சாப்பிட்ற நேரம் ஒரு தடவை இன்றைக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க, யோசிச்சு பாருங்க, இந்த நாக்கிட உதவி இல்லாமல் அதை விழுங்க இயலுமான்னு சொல்லி. லிக்விடாக இருந்தால் சில நேரம் வழுகி போகும். இல்லைன்னா நம்ம சாப்பிட்ற சோறும் அந்த சோத்துக்கு போடுற கறிகளும் அந்த கறியில் வைக்கிற துண்டுகளும் அவ்வளோத்தையும் சப்பி அதை குளமாக்கி எடுக்கிற அந்த அந்த கட்டி இருக்குதே, அதை விழுங்கணும்னா கட்டாயம் நாக்கு தேவை சோர்ல, தானெல்லாம் இறங்காது. அந்த நாக்கை அவருக்கு செயலக்க செய்து விட்டான் ரப்புல் ஆலமீன். அந்த நாக்கால் அவருக்கு வேலை செய்யலாது. அப்போ சாப்பாடு இந்த வழியால் போக இயலாது. அப்படி என்றால் இந்த இடத்துல நேரடியாக தொண்டைக்கு தான் இன்ஜெக்ட் பண்ணணும். அது சகோதரருக்கு தொண்டைக்கு இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த மரணித்த அன்று காலை அந்த சகோதரருக்கு அந்த இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த பட்டை கலண்டுட்டுன்னு சொல்லி சொன்னால் அந்த பட்டையை யாரும் போட இயலாது. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் யாராவது போட்டு விடணும், டாக்டர்ஸ் தான் போட்டு விடணும். கூட்டி கொண்டு போனால் வைத்தியர்களும் முயற்சி எடுக்கிறார்கள். வைத்தியருடைய முயற்சிகள் கூட தோல்வி அடைகின்றது. பட்டையை போட இயலாமல் போகுது. அந்த காலையில் அந்த கொடுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் பட்டை கலர்ற அந்த சந்தர்ப்பத்தில் அந்த நெருக்கமான அந்த உறவினருக்கு மனதிலே ஒரு எண்ணம் தோன்றுகின்றது, இவருடைய ரிஸ்க் முடிந்து விட்டதோ என்று. மாலை நேரமாகின்ற நேரத்தில் அந்த சகோதரர் மரணித்து விட்டார், ஜனாசாவாகி விட்டார். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வர்ஹம். அந்த சகோதரர் மரணித்ததன் பின்னால் அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றார். அவர் அந்த மனசில் இருக்கிற ஆதங்கத்தை யார்ட்டையாவது சொல்லணும் என்று என்னிடத்திலே சொன்னார். காலையில் அவருக்கு அதை இன்ஜெக்ட் பண்ணுற நேரத்தில் அந்த சாப்பாடு போகலைன்னு என் மனசு சொல்லிச்சு, ஒரு ரிஸ்க்கு முடிஞ்சிட்டோ தெரியாதுன்னு சொல்லி. ரிஸ்க்கு முடிஞ்சு அந்த உலகத்தில் வேலை இல்லையா, அப்போ இன்றைக்கி இவர் மவுத்தாகிடுவார் அண்டெல்லாம் மனசில் எனக்கு சொல்லுது. மவுத்தானதன் பின் அது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லலை. மவுத்தானதன் பின்னால் என் மனசில் அதை உறுதிப்படுத்தி கொண்டேன், அவர் ரிஸ்க்கு முடிஞ்சிச்சு. அதுக்கு பின்னால் எதையுமே அவரோட உடம்புக்கு நாங்கள் சேர்க்கல. அவ்வளவுதான் வாழ்க்கை சோதரர்கள். அல்லாஹு தஆலா அந்த ரிஸ்க்கு 50 வயதிலே முடித்திருந்தான் என்று சொன்னால் முடித்து விட்டு போக வேண்டியதுதான். 40 வயதிலே எல்லையை வைத்திருந்தான் என்று சொன்னால் முடித்து விட்டு போக வேண்டியதுதான்.